வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்பிசிசி லிமிட்டட்லேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நேஷ்னல் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டட் தாங்க இதோட ஃபுல் ஃபார்ம். இங்கேருந்து தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமா முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33,750 ரூபா வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். இதுக்கு வந்து தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்டெல்லாம் வந்து வெளிவிட்டிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள், நேஷ்னல் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த என்பிசிசி லிமிட்டட் வந்து பார்த்திங்கன்னா மினி ரத்னா கேட்டகரி 1 வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எதுலலாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில், பிளானிங்கில், ஆப்ரேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சிஸு, எதுலன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டெர்மினலு, ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு, டேர்னிங்ஸு, ரயில்வேஸு, ஹைவேஸு, சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டு, டவுன்ஷிப்பு, பில்டிங்கு, டேம்ஸு, வயர்ஸு, பேரேஜு, பப்ளிக் ஹெல்த்து, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு ப்ரோட் ஃபைனான்சிங் அண்ட் ஃப்ளோட் லைட்டிங் ஒர்க்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கம்பெனி வந்து ஒர்க்கில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சைடு ஒரு வேக்கன்சி, சைட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைடு ஒரு வேக்கன்சி, சைட் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் சைடு வந்து ஒரு வேக்கன்சி, அசிஸ்டண்ட் அதாவது செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சப்போர்ட் ஹெச்ஆருக்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட் ஃபினான்ஸ் சைடுக்கு வந்து ஒரு வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியர் சிவில் சைடுக்கு வந்து 4 வேக்கன்சிஸு, அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் இன்ஜினியர்லேருந்து அந்த செக்ரட்டரி அசோசியேட் ஆஃபீஸ் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 நார்ம்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் சைடுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜூனியர் இன்ஜினியர் சிவில் சைடு வந்து பார்த்திங்கன்னா 4 நார்ம்ஸு, அது ரிசர்வேஷன் சைடு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் சைடு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைட் இன்ஜினியர் சிவில் சைடு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 33,750 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சைட், இதுக்கு 33,750 ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைட், இதுக்குமே சேம் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் தான் 33,750 ரூபா. இதுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டும் 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் 33,750 ரூபா வந்து உங்களுக்கான மாத சம்பளம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் இன் ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி அசோசியேட் ஆஃபீஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் 33,750 ரூபா தான் சேலரி பேக்கேஜ். இதுக்கு வந்து எம்பிஏ முடித்தவங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏல வந்து ஹெச்ஆர் எடுத்து படிச்சிருப்பாங்களா அவங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹெச்ஆர், அதாவது ஹெச்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியல் அசோசியேட் ஆஃபீஸ் சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 33,750 ரூபா தான் அதே சம்பளம் தான். இதுக்கு வந்து சிஏ முடித்தவங்க, சிஎம்ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க, எம்பிஏ முடித்தவங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் சைடு முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் இன் ரெலவென்ட் டிசிப்ளின்ஸ், இது ரிலேட்டடாக போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் சைடு முடித்தவங்க வந்து 25,650 ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவில்
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதாவது 3 இயர்ஸ் வந்து ரெகுலர் கோர்ஸாக வந்து நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளமே வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ரெகுலராக முடிச்சிருக்கணும். இப்போ வந்து நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க, அதாவது எனி டிகிரி முடித்தவங்க வந்து ரெகுலராக வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் வந்து நோட் பண்ணணும். என்னென்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்கல. ஸோ இந்த இயர் பாஸ் அவுட் ஆனவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற லிமிட்டும் கொடுக்கல. ஸோ என்னென்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. 33,000 25,000 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் சேலரியே. ஒரு நல்ல பேக்கேஜ் ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ஆகட்டும், ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷனு, போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருந்தால் நீங்கள் வந்து இந்த 31/3/2025 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுவுமே வந்து இந்த டேட் அப்போ உங்களுக்கு 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வேக்கன்சிஸ் வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கன் இன்டர்வியூ தான் வந்து நடக்கும். அதாவது நீங்கள் நேரில் போய் தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 9:30 3:30 PM வரைக்கும் இருக்கும். என்பிசிசி லிமிடெட், பிளாட் வந்து நம்பர் வந்து 148, செக்டார் 44, குருகிராம் ஹரியானாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட்மார்க்குமே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூக்கான ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹரியானாவில் தான் வந்து நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து போகிறக்கு வந்து சௌரியம் இருக்குது. நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்குவீங்கன்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணலாம். சைட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி, அதாவது 22/4/2025 வந்து நடக்குது வாக்கின் இன்டர்வியூ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23/4/2025 வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட் இன்ஜினியர், அதாவது சைட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சைடு, மெக்கானிக்கல் சைடு, ஆர்கிடெக்ட் சைடு, இந்த 3க்கு வந்து பார்த்திங்கன்னா 24/4/2025 வரைக்கும் அந்த அன்றைக்கி வந்து நடக்குது. போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியல் அசோசியேட், ஆஃபீஸ் சப்போர்ட் ஹெச்ஆருக்கு, ஆஃபீஸ் சப்போர்ட் ஃபினான்ஸ்க்கு, அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25/4/2025 அன்றைக்கி வாக்கின் இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இருக்குல்ல, இந்த இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 இயர்க்காவது நீங்கள் வந்து வேறு இமெயில் ஐடி மாற்றக்கூடாது. 1 இயர்க்காவது அந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும், அதாவது கீப் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இண்டிவிஜுவலாக உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் வரும் அப்படிங்கிறதே தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து இப்படி வந்து இந்த டேட்டுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது? ஏன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷனு மார்க்கெல்லாம் வச்சு தான் வந்து உங்களை வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க அந்த டேட்டில். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் வந்து கொடுத்துடணும். நீங்கள் சைட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை வந்து செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஃபினான்ஸ் சைடு அப்ளை பண்ணுறீங்களாங்கிறத இங்கே வந்து நீங்கள் வந்து தெரிவிச்சிடணும். இங்கே வந்து நீங்கள் வந்து அதை வந்து எழுதிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேமை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து உங்கள் நேமை வந்து இந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஃபாதர் நேம் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மதர் நேமு, உங்களோட ஜெண்டரு, ரிலீஜனு, நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேஷ்னாலிட்டி, அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு பர்த் பிளேஸு வித் டிஸ்ட்ரிக்டோட கொடுக்கணும். அதே மாதிரி பர்த் ஸ்டேட்டு வந்து நீங்கள் தெளிவாகவே வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுக்கணும். 8, 9 கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, உங்களோட எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க, எந்த பிளேஸில், எந்த டிஸ்ட்ரிக்டில், அதே மாதிரி எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி நேஷ்னாலிட்டி, உங்களோட மதர் டங் என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட ஏஜ் வந்து எவ்வளோ
எவ்வளோ இயர்ஸு, எவ்வளோ மந்த் நடக்குது, எவ்வளோ டேஸ் ஆச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இவ்வளோ மந்த் ஆச்சு, இவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாம்சியல், பிளட் குரூப்பு, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட கேண்டிடேட்ஸ் பிலாங்ஸ் டு, அதாவது எந்த கேட்டகரிஸில் நீங்கள் வந்து வரீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடணும். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், அதாவது இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ், உங்களுக்கு எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, பேச தெரியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது எந்த ஸ்கூல் படிச்சிங்க, உங்கள் ஸ்கூலு, இன்ஸ்டியூட்டு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன காலேஜ் முடிச்சிங்க, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ், எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த டிவிஷனில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கிளியராக கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன் ஹிந்தி, உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லைங்கிறது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த டேட் அப்போ எவ்வளோ இயர்ஸ்லேருந்து இருக்குது, எவ்வளோ மந்த் இருக்குது, எவ்வளோ டேஸ் இருக்குங்கிறது கிளியராக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி உங்களோட கரஸ்பாண்டட் அட்ரஸ்ஸு, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு வித் பின்கோடு, மொபைல் நம்பரோட கொடுக்கணும். உங்கள் பேன் கார்டு நம்பரு, ஆதார் நம்பரு, அதே மாதிரி கார்டியன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். வேலிட் இமெயில் ஐடி கொடுக்கணும். அந்த இமெயில் ஐடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுங்க. ஏன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இமெயில் மூலிமா தான் அவங்க கொடுப்பாங்கங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும். அது எவ்வளோ நாளைக்கு வேலிட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபாரின் ஆஃபர் கூட இருக்கலாம், அதுக்காக கூட அவங்க வந்து கேட்டிருக்கலாம். அதே மாதிரி இதெல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டு, என்ன பிளேஸு, உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மாக வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் வெளியே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ, ஸோ யாரெல்லாம் வாக்கன் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஓகே நான் போய் அட்டன் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல சேலரி பேக்கேஜே வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு போக போக வந்து இதில் வந்து ஹைப்புமே வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் பற்றின நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.